அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் அப்படிங்கிறது 3 நாள் தொடர்ந்துக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா அது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. அண்ணனுடைய பேச்சு மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு மேடையிலயும் ஒவ்வொரு கட்டத்திலயும் அவருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம், அவர் சொல்லிட்டு இருக்கிற விதம், அவர் உபயோகிக்கிற அந்த வார்த்தைகள், அது அடிச்சு எப்படியே இருக்கிற பிரச்சனையில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அடிப்படை உண்மையை எப்படி விளக்கி சொல்லி அதுல இருக்கிற ஒரு இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப நெருங்கி, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஊரா போய் அவங்கள நெருங்கி பேசி அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. வழிபாட்டுக்கு கோவில், அறிவுக்கு கல்வி, கோவில் பணத்தை எடுத்து பள்ளிகள் கட்டுவதாக எடப்பாடி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. சார், அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை இடத்துல வச்சு போறாங்க உங்களோட? அத்தனை இடங்களில் 234 தொகுதிகள்ல வெற்றிக்கான ஒரு எய்ம் இருக்கும், அதுக்கான முயற்சி இருக்கும். கண்டிப்பாக மெஜாரிட்டி இடங்கள்ல ஒரு கிளீனான கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில கண்டிப்பா நாங்க திமுக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை திரைப்பிரபலங்கள் பெருசாகிறாங்க அப்படிங்கிற விஷயம். திமுக ஆட்சி காலத்துல அதே சம்பவங்கள் நடக்கும் பட்சத்துல